இன்னைக்கு நாம் வரும் சித்திரை 1ஆம் தேதி குரோதி வருடம் ஆரம்பமாகக்கூடிய அந்த முதல் தேதியே, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதியில் இருந்து மே 13ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்களுக்கு மேஷமனையில் சூரிய பகவான் உச்சமடைஞ்சு பலமாக சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. இந்த உச்ச சூரிய பயிற்சி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3-4ஆம் பாதங்கள், சுவாதி 1-2-3-4ஆம் பாதங்கள், விசாகம் 1-2-3ஆம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய லாபஸ்தானாதிபதி களத்திர ஸ்தானமான 7ஆம் பாவகத்தில் உச்சமடைஞ்சு பலமாக சஞ்சாரம் செய்ய இருக்கிறாரு. வரும் 30 நாட்களுக்கு, அதாவது சித்திரை மாதம் 1ஆம் தேதியில இருந்து சித்திரை 30ஆம் தேதி வரைக்கும் துலாம் ராசி என்பர்கள் இதுவரைக்கும் இருந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் துன்பங்களில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு பிரமாதமான காலகட்டம் இந்த சித்திரை மாதம். நீங்கள் யார் அப்படிங்கிறத உங்களை சுற்றி உள்ளவங்க புரிஞ்சிக்கக்கூடிய தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பிரமாதமான காலகட்டம் இந்த சித்திரை மாதம் தான். நீங்கள் யார் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு நிரூபித்து காட்டக்கூடிய காலம். நிமிர்ந்த நரையோடையும் நிமிர்ந்த பார்வையோடையும் நன்னடத்தையோடையும் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பிரகாசமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு சில நேரங்களில் நம்ம பண்ணுறது கரெக்டாக, நம்ம யோசிக்கிறது கரெக்டாக, நம்ம செய்கிறது சரியா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் என்பது ஒரு சிலருக்கு கடந்த ஒரு காலகட்டங்களில் இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு பிரகாசமான காலகட்டம் இதுங்க. இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச நிறைய தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். சூரியன் இப்போ தனிச்சு இல்லாமல் குருவோட சேர்க்கையை பெற்று உங்கள் ராசியையே பார்ப்பது என்பது கூடுதல் விசேஷம். எப்போவுமே உச்ச பார்வைக்கு ஒரு தனி மரியாதை என்பது உண்டு, ஒரு தனி பவர் உண்டு. அந்த விதத்தில் உச்ச சூரியன், உங்கள் லாபாதிபதி சூரியன் உங்கள் ராசியையே பார்க்கின்றார். அப்போது தீவினைகள் அனைத்தும் விலகி உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்லது என்பது நடக்கும். செவ்வாயினுடைய வீட்டில் உங்கள் லாபாதிபதி அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். அப்போது நிறைய வாழ்க்கையில் நிறைய ஒரு உயர்வை கொடுக்கும், நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் நினைத்த விஷயங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்குங்க. ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாக ஒரு விவாகரத்து கேஸ் போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் டைவர்ஸ் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக டைவர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு திடீர் திருமண ஏற்பாடுகள் இந்த ஒரு காலகட்டத்தில் சாதகமாகும். திருமண அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் மிக பிரமாதமாக இருக்குது. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு அமைப்புகளும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீண்ட காலமாக குழந்தை பிறப்பு இல்லாமல் தடைப்பட்டுக்கிட்டு இருக்க துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது சாதகமாகும். கிட்டத்தட்ட இது ஒரு ஆஃபர் பீரியட்னே சொல்லாங்க துலாம் ராசி என்பவர்களுக்கு. இந்த ஒரு மாதம் ஆஃபர் பீரியட்னே சொல்லலாம். துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க இந்த ஒரு காலகட்டத்தில் துலாம் ராசி என்பவர்கள். நிறைய பேர் இந்த ஒரு காலகட்டத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அதை வெற்றி காண்பாங்க. கடந்த ஒரு காலகட்டங்களில் இருந்த தடங்கல்கள் அனைத்துமே இந்த ஒரு காலகட்டத்தில் விலகும். கடந்த காலகட்டத்தில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க, ஆனால் செய்ய முடியாமல் தடைப்பட்டு இருந்ததோ அந்த ஒரு விஷயங்களை எல்லாமே எடுத்து செஞ்சு அதில் வெற்றியும் முன்னேற்றமும் காணக்கூடிய ஒரு அமைப்பு இது. ஒரு சிலருக்கு வேலையே இல்லாமல் இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக சாதகமாக பிரமாதமாகவே இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேறு ஒரு பெஸ்ட்டான ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த ஒரு காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டம் பிரமாதமாக இருக்குது. ஒரு சிலர் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்கும். மாணவர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சில துலாம் ராசி என்பவர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் வெளிநாட்டில் தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்கும். நிறைய துலாம் ராசி என்பவர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா இதெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்கும். ஆன்மீக நாட்டம் இந்த ஒரு காலகட்டத்தில் அதிகரிக்கும். ஒரு தெளிவான மைண்ட் செட்டில் முடிவெடுக்க முடியாமல் ஒரு குழப்ப நிலை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள்
ஒரு முடிவு எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு நீங்கள் சரியான ஒரு பாதையில் போயிட்டு இருப்பீங்க. உங்கள் சிந்தனைகள் என்பது செயல்திறன் எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் கடந்ததொரு காலகட்டங்களில் சம்பாதிச்ச பணத்தை சேமிக்க முடியாமல் தடுமாறிட்டு கிடந்த இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் சேமிப்பு அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக சாதகமாகவே இருக்கும். நிறைய துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் சேமித்து வைக்க ஆரம்பிப்பீங்க. இனி தொட்டதெல்லாம் வெற்றியாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஒரு கிரகம் உங்கள் ராசியை பார்த்தாலே பெரிய விஷயம். ஆனால் 3 கிரகங்கள் இணைந்து உங்கள் ராசியை பார்க்க போகுது. கூட்டு கிரகங்களுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது பதிகின்றது. துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றகரமான ஒரு அளவில்லாத ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது. இதுவரைக்கும் இல்லாத நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த குரோதி ஆண்டில் முதல் மாதமான சித்திரை மாதம் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. லாபங்கள் என்பது உங்களுக்கு அதிகரிக்க போகுது. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு காலகட்டத்தில் லாபம் என்பது உங்களுக்கு அதிக அளவில் இருக்கும். ஒரு சில துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் புதிய காதல் மலரும். நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி மூலமாகவோ, நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவன் மூலமாகவோ இந்த ஒரு காலகட்டத்தில் லாபங்கள் என்பது அதிகரிக்கும். திருமணத்துக்கு முன்பு ஏழையாக இருந்தவங்க கூட திருமணத்துக்கு பின்பு கடந்த ஒரு காலகட்டங்களில் திருமணமான துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம், நல்லதொரு நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்கும். சகல பாக்கியங்களையும் சௌபாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்கும். வண்டி வாகன சேர்க்கை என்பது இருக்கும். அசையும் அசையா சொத்து சேர்க்கை என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக பிரமாதமாக இருக்கும். கடந்த காலகட்டங்களில் உறவினர்கள் உங்களை மதிக்காமல் இருந்தாங்க இல்லைங்களா, உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம். அது எல்லாமே மாறப்போகுது. உறவினர்கள் இந்த ஒரு காலகட்டத்தை தேடி வந்து பேசுவாங்க. உறவினர்களையும் சரி, அங்காளி பங்காளி வகையிலையும் சரி நல்லது ஒரு பாண்டிங் என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கும். மூத்த சகோதர உறவோடு இருந்த மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் நீங்கி மூத்த சகோதரர் முறையில் அனுகூலங்கள் என்பது உண்டாகும். வீட்டில் முக்கியமாக சுப நிகழ்ச்சிகள் இந்த ஒரு காலகட்டத்தில் நடக்கும் ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கு. சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த ஒரு காலகட்டத்தில் பிரமாதமாக இருக்கு. ஒன்று நீங்கள் உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் செய்வீங்க அல்லது சுப காரியங்கள் அடிக்கடி கலந்துக்கிற ஒரு அமைப்புகளை கொடுக்கும். சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை என்பது அதிகரிக்கும். உங்களை 4 பேர் மதித்து பேசுவாங்க. உங்கள் பேச்சுக்கு அடுத்தவங்க மரியாதை கொடுப்பாங்க. பிரச்சனையில் இருந்து, நிறைய பிரச்சனைகளில் இருந்து இந்த ஒரு காலகட்டத்தில் வெளிவரக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது துலாம் ராசி என்பவர்களுக்கு உண்டு. தொட்டதெல்லாம் வெற்றி காணக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்கும். மகாலட்சுமி உங்கள் வீட்டில் குடியிருக்க போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. தன வருமானம், பொருளாதாரம் அப்படிங்கிறது பணவரவு அதிகரிக்கும். அந்த மாதிரி நீண்ட காலமாக கடன் தொந்தரவில் இருந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு கடனை முழுவதுமாக அழைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். துலாம் ராசி என்பவர்களுக்கு கடவுளினுடைய அனுகிரகம் என்பது இருக்குது அப்படிங்கிறதுக்கு முதல் சாட்சியே இந்த சூரிய பயிற்சியினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இனிமேல் அடுத்தவங்களை நம்பி இல்லாமல் சுயமாக செயல்பட்டு பெரியதொரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. மனசில் இருந்த குறைகள் அனைத்துமே விலகும். நோய் நொடிகள் விலகும். மன அழுத்தம் இந்த ஒரு காலகட்டத்தில் குறையும். பிரிவினைகள் நீங்கும். செல்வ செழிப்பு சேரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மேல் படிப்பு படிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாணவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கொடுக்குங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆஃபரான ஒரு காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எட்ட முடியாத ஒரு உயரத்தை, நீங்கள் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக நீங்கள் அடைவீங்க. மேலும் மிகச்சிறந்த நன்மைகளால் நடக்க முருகப்பெருமான் வழிபாடு என்பது உங்களுக்கு மிகச்சிறந்த